குருவே சரணம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ஸ்ரீ கிருஷ்ணா அக்ஸ்ரோ மகர ராசி அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் அருளால் எல்லா நலன்களும் எல்லா வளன்களும் தந்தருள்வாயாக. வாழ்க வளமுடன். மகர ராசி அன்பர்களே, ஸ்ரீ குரோதி வருஷத்தின் ஆனி மாத ராசி பலன்களை காண்போம். உங்களுடைய ராசிக்கு குரு பார்வையாக பார்ப்பதால் மிகவும் சுபபலனை அருள்வார். மேலும் சனி பகவான் ரெண்டிலும் சூரியன் 6லும் புதன் 6லும் ராகு 3லும் இருந்து உங்களுடைய இம்மாதத்தில் பலவிதமான சுபபலன்களை அருள உள்ளார்கள். சனி பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதியாக ராசிக்கு 2ஆம் இடத்தில் ஆட்சி பெறுந்தாலும் உங்களுக்கு செல்வந்தராகும் யோகமும் தற்பெருமை கொண்டவர்கள் பூர்வீக சொத்துக்களும் குழந்தைகளால் லாபமும் பெறுவார். ஃபைனான்ஸ் நடத்துபவரால் லாபம் பெருகும். பணியாற்றுதல் நன்மை பெருகும். ஏழ்மையான குடும்பத்தில் திருமணம் நடைபெறும். ராகு 3இல் தரும் பலன்களை காண்போம். எல்லா நலன்களும் உண்டாகும். எல்லா வாகன சுகங்களும் சௌக்கியமும் உண்டாகும். பல முகாந்தரங்களில் லாபமும் தனவரவும் குறைவின்றி கிடைக்கும். மனோதைரியமும் போஷண சுகமும் உண்டாகும். சுகாதார உதவி கிடைக்கும். மனைவி மக்கள் மிகவும் உடல் நலம் பெற்று செழித்து விளங்குவார்கள். புது புது பதவிகள் வந்து சேரும். அதனால் வருவாய் பெருகும். சத்துருகளில் தனம் உங்களுக்கு வந்து சேரும். சூரியன் 6இல் பகைவர்களில் வெற்றி ஏற்படும். தனவிருத்தியும் உண்டாகும். வங்கியில் உங்கள் கணக்கில் ரொக்க இருப்பு கூடும். வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும். தீராத நோய்கள் நீங்கும். இருக்கும் தொல்லைகள் எல்லாம் நீங்கும். கணவன் மனைவி உறவு பூரணமான மன நிறைவை ஏற்படும். மகப்பேறு உண்டாகும். நாணம் மேலோங்கும். கல்வியில் வெற்றியும் ஏற்படும். அரசு துறைகளில் லாபம் அல்லது அரசு உத்தியோக வாய்ப்பு ஏற்படும். பயிர் விளைச்சல்கள் கூடும். வீட்டில் அத்தியாவசியமான பண்டங்கள் நிரம்பி வழியும். பொருளாதார பயணத்தில் லாபம் ஏற்படும். மனக்கவலையும் கஷ்டங்களும் விலகும். முடியாது என்று கைவிட்ட கடினமான முயற்சிகளும் எளிதில் கைகூடும். மனதில் குதூகலமும் இன்பமும் அதிகமாகும். மரியாதையும் அந்தஸ்தும் ஓங்கும். 6இல் சூரியன் இப்படி எல்லா வகையிலும் நற்பலன்களை அருள்வார்.
புதன் நாளில் புதன் பல வகையான யோகங்களை அருள்வார். அரசனை போல் உங்களுக்கு நிறைய பணியாட்கள் அமைவார்கள். ஆடை ஆபரணங்கள் வகைகள் சேரும். தாய்மாமனுக்கு நன்மை உண்டாகும். அரசாங்க உத்தியோகமும் ஏற்படலாம். தைரியசாலியாகவும் சூரனாகவும் இருப்பீர். எழுத்து தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். எல்லா காரியங்களும் வெற்றி அடைவீர்கள். பேரும் புகழும் பொதுமக்களிடையே மதிப்பும் ஏற்படும். எங்கும் உங்களுக்கு ஆதரவு பெருகும். தன விருத்தியாகும். பொருளாதாரமும் முன்னேற்றமும் மரியாதையும் கௌரவமும் ஓங்கும். உங்களுக்கு கௌரவ பட்டங்கள் கிடைக்கும். சந்தோஷமும் மன நிம்மதியும் ஏற்படும். பரிசு பொருள்கள் பல வகையிலும் கிடைக்கும். புதன் மொத்தத்தில் 6 பூர்ண சுபபலன்களை அருள்வார். மேலும் வளர்ப்பிறை சந்திரன் அருளும் பலாபலன்களை காண்போம். சந்திரன் உங்கள் ராசிக்கு 7 வரும்போது ஸ்திரீ சுகம் கூடும். சாஸ்திர பயிற்சிகள் தெளிவு ஏற்படும். வாகன சுகம் போஷண சுகமும் உண்டாகும். பல வகையிலும் பணவரவு. பெரிய மனிதர்களால் பெரிய மனிதன் என்ற பெயரும் உங்களுக்கு ஏற்படும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடந்தேறும். பேச்சில் இனிமையும் சாதுரியமும் இவற்றால் எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும். அரசாங்கத்தால் லாபமும் உண்டாகும். எல்லா விதத்திலும் பூரண சுகமும் ஏற்படும். அந்தஸ்தும் உயரும். உறவினர்கள் மூலம் உதவிகள் ஏற்படும். ஆபரண வகைகள் சேரும். புது புது உடை வகைகளும் கிடைக்கும். மனைவியின் மூலமும் நன்மைகள் உண்டாகும். சுபம். வாழ்க வளமுடன்.